அதாவது இன்றைக்கி வந்து பக்கத்து ஊரில் மஞ்சட்டு, அதனால் மாடு ரெடி பண்ணி மஞ்சட்டுக்கு போகுது இன்றைக்கி. நண்பா, இவங்க எல்லாரும் தான் கமிட்டி மெம்பர்ஸு. நேற்று நிறையா பேர் இருந்தாங்க. நம்ம 2வது நாள் தான் இன்ட்ரோ வீடியோ மாதிரி சின்னமாக எடுத்துக்கலாம் பார்த்தோம். இப்போ பாதி பேர் வந்து மஞ்சட்டு பக்கத்தில் மஞ்சட்டா பாதி பசங்கள்லாம் இங்கே போயிட்டாங்க. நேற்று நிறையா பேர் இருந்தாங்க. இவங்க தான் கமிட்டி மெம்பர்ஸ். ஆனால் நம்ம டீம் நேம் சொல்லிடுங்கண்ணா. நம்ம டீம் பேர் எம்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் சோனைப்பட்டி. எம்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் சோனைப்பட்டி. சரிண்ணா. இப்போ நம்ம டோர்னமெண்ட் நடத்துகிற எத்தனாம் ஆண்டுண்ணா? 65வது முறை வைக்கிறது. 65 முறை வைக்கிறனால ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓ சரி சரி. இப்போ வந்து ஒரு ஊர் வச்சுருக்கீங்க. எப்போவுமே ஒரு ஊர் தான் நடத்துவீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் வச்சோம். அப்போ ஒரு ஊர் கம்மியாகிட்டே வரதுனால தொடர்ந்து ஒரு 3 வாட்டி ஒரு ஊர் மேட்ச் தான் வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் வைக்கிறது எல்லாமே ஒரு ஊர் மேட்ச் தான் வைப்போம். ஒரு ஊர் மேட்சா? எப்போவுமே நம்ம நடத்துறது வந்து ஒரு ஊர் மேட்சா? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. மொத்தம் எத்தனை டீம் நான் இன்வைட் பண்ணியிருக்கீங்க? 24 டீம். 24 டீமு 2 நாள் நடக்க போதா? 2 நாள் மேட்ச். ஓகே ஓகே. ஸ்டெம்பர் பாலில் தான்? ஓகேண்ணா. ஆனால் அப்படியே ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுங்களே. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து சிறப்பு பரிசு வந்து 12,000 ரூபா. சரி. சிறப்பு பரிசு 12,000 ரூபா. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,001. 10,001. அதுக்கான கோப்பை வந்து இங்கே 5 அடி கோப்பை. ஓகேண்ணா. அது செகண்ட் ப்ரைஸ் வந்து 8,000. 8,000 கோப்பை வந்து இங்கே இருக்குது. ஒரு 4 அடி கப்பு. 3வது ப்ரைஸ் வந்து 6,000. 4வது ப்ரைஸ் வந்து 4,000. 4,000. 4 ப்ரைஸுக்குமே கப்பு வச்சுருக்கீங்க. அப்புறம் சிறந்த மட்டையாளர். பேட்ஸ்மேனுக்கு தனியாக வச்சுருக்கீங்களா? பேட்டு தனி. ஓகே. சிறந்த ஆல்ரவுண்டருக்கு பேட்டு. ஓகே ஓகே ஓகே. பவுலருக்கு மட்டும் ஷூ வச்சுருக்கீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் நம்ம அந்த கிரவுண்டு கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்களே நம்ம ஊரில். அண்ணே சிவகங்கை மாவட்டம்ண்ணே. நம்ம ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம், வெள்ளலூர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம சிவகங்கை டு மேலூர் பைபாஸ் அந்த ரோட்டில் மலமட்டிலேருந்து உள்ளே வந்தோம்னா அந்த ரோட் மெயினில் உள்ள இருக்குண்ணே. மலமட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் சிவகங்கை டு மேலூர் ரோட்டில். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நம்ம ஊரில் சிறப்புன்னு என்ன? அண்ணே நம்ம ஊருக்கு சிறப்புனா நம்ம கிரிக்கெட் தானே. கிரிக்கெட் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்லுவாங்க. கிரிக்கெட் எங்களுக்கு எந்த பெருசாக திருவிழா அதெல்லாம் காட்டிலும் கிரிக்கெட் தான் நல்லா நடத்துருவோம். எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். அது எங்களுக்கு இன்ன வரைக்குமே நேற்று நடந்த மேட்ச்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிறப்பாக நடந்துருக்கீங்க, ஒரு மேட்ச் நல்லா இருக்குது. எங்களுக்கு அது மட்டும்தான் வேணும். ஓகே ஓகே. இப்போ நம்ம மேட்ச் நடத்தையில பசங்களாம் பாதி பேர் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் யார் மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக எல்லாருமே தான். எங்களில் இருந்த முன்னாள் வீரர்கள்லேருந்து இன்றைக்கி நேற்றுலாம் ஒருத்தன் தூங்கவே இல்லை. தூங்கலை அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வெளியூரில் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு போயில உங்கள் மூலயமா நீ வீடியோ பார்த்துக்கிட்டாதே எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்துருந்தோம், எல்லார் வீட்லேயுமே காளை மாடு மஞ்சட் மாடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லா வீட்லேயுமே மஞ்சட்லேயும் இருக்கிறனால அப்படி இன்றைக்கி கூட மஞ்சட்டு போயிட்டாங்க. வந்துடுவாங்க கரெக்டாக ஒரு 11 மணி 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. முக்கியமான ஒரு மாடு போடுறவங்களாம் அங்கே போயிட்டாங்க. கண்டிப்பாக வந்துடுவாங்க. சாயங்காலம் ப்ரைஸ் கொடுக்கையில் பார்த்தீங்கன்னா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஆனால் நம்ம ஊரில் வந்து நிறையா விவசாயம் தான் பண்ணுறாங்க. என்ன மாதிரிண்ணா விவசாயம் தான்? விவசாயம் தான். வாழை, கருணக்கிழங்கு அந்த மாதிரி விஷயங்கள் போடுவாங்க. நெல் போடுவாங்க. சீசன் ஒவ்வொரு பகுதி நெல் போடுவாங்க. மற்ற டைம் எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க. வெளிநாட போயிட்டு சில வீட்டில் உள்ளவங்க விவசாயத்தை பார்த்துருவாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் இப்போ விளாட்றவங்களுக்கு எதாவது சொல்ல நினைக்கிறீங்கன்னா சொல்லலாண்ணா. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம், அதிகமாக ஓவர் கொடுத்து நடத்துகிறங்கிற மாதிரி இருந்தாங்க கமிட்டிலேருந்து. எல்லா டீமே அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல. அதே நீங்கள் சொல்லிடலாம். நாங்கள் திரும்ப இந்த கிரவுண்டு நாங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிரவுண்டை ரெடி பண்ணுவோம். ஒவ்வொரு வாட்டி பார்த்து பண்ணுவோம். நாங்கள் விளாட்றத காட்டிலையும் மற்ற டீம் வந்து எப்படி விளாடணும், அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 லைன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி. நாங்கள் 6 லைன் கூட இருக்கும்போது பவுலிங் எண்டே கூட வச்சுருக்கோம். அந்த ஸ்விட்சே ரெடியாக கூட வச்சுருக்கோம். சரி, அப்போ பால் வந்து ஸ்லோவாக விழுகும். அதில் போடையிலே பால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி வரையில் அந்த மாதிரி வந்துட்டு டைமிங் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எல்லா பிளேயர்ஸுமே வராங்க. ஒரு 800 என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி வராங்கன்னா ஒரு 4 ஓவர் 5 ஓவர் கொடுத்து விளாடுறதுக்கு தான் வராங்க. ஒரு ஓவர் 2 ஓவர் எங்களுக்கு தேவை மேட்ச் முடிக்கணும். நேற்று நாங்கள் வந்து 2 ஓவர் கொடுக்கல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக. ஆமாம் சொல்லியிருந்தீங்க நல்லா நடத்தணும்னு நினச்சோண்டு எந்த டீம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் 4 ஓவர் கொடுத்து நடத்தும். இன்றைக்கி மேட்ச் இப்போ வந்துட்டாங்க டீமு. எங்களுக்கு 8 டீமு சீக்கிரம் வந்தாங்கன்னா 4 ஓவர் 5 ஓவர் கொடுத்து அவங்க ரிசல்ட் பார்ப்பாங்களா. ஒரு ஓவர் இல்லைன்னா ஒரு ஓவர் மேட்ச் மாறும்.
ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக மேட்ச் வரும். எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, எங்கள் ஊருக்கு வந்தாங்க நல்லா விளாண்டு போனாங்க. ஆமாம் 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 அதுக்காண்டி தானே இவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம் எத்தனை பேர் பின்னாடி உழைப்பு, நிறையா உழைப்பு இருக்குல்ல. ஒரு 2 ஹவர் கொடுக்குறது எடுத்துக்காட்டு வர டீமாக அடுத்த வருஷம் டைமிங், போன வருஷம் டைமிங் வந்துட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் டைம் மிஸ் பண்ணாங்க. சரி ஓகேண்ணா. அவங்க எல்லாம் தான் கமிட்டி மெம்பர்ஸ். நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. சேகர் அண்ணா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க வீடியோ எடுக்க. அப்புறம் பரணி என்னன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. அதே மாதிரி அண்ணனை சொல்லணும். ஆனால் அவங்க பேர் சொல்லிடுங்களே, உங்கள் பேர். அண்ணன் வந்து கோபுரம் ஃபோட்டோகிராஃபி வந்து அண்ணன் தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் ஓனர் இதில். அதையும் கொஞ்சம் சொல்லிடுவோம். சரி அண்ணா, வேறு எதுவும் சொல்ல நினைக்கிறேன்னா சொல்லலான்னு. உங்களுக்கு மட்டும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டுருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி. அதே மாதிரி இதான் விக்கெட்டு. இப்போ விக்கெட்டை பார்த்துக்கிங்க. இந்த அண்டு பேட்டிங் எண்டு வச்சுருக்காங்க, அந்த அண்டு தான் பவுலிங் எண்டு. விக்கெட்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இங்கே அவுட் ஃபீல்டு பார்த்துருவோம். ஸ்ட்ரெயிட்லாம் ஒரு 60-65 மீட்டர் இருக்கும். மிட் விக்கெட் தான் கொஞ்சம் லாங்கு. இந்த எண்டுலாம் லாங்காக வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுவரையும் தான் பவுண்ட்ரி வச்சுருக்காங்க. இதுக்கு இங்கிட்டு ஃபுல்லாக கிராண்டடு. சாரி, இந்த இதுவரையும் இதிலேருந்து இங்கிட்டு ஃபுல்லாக கிராண்டட் வச்சுருக்காங்க. அந்த கருவ மரத்தில் இங்கிட்டு இருந்து தான் பவுண்ட்ரி. கீப்பருக்கு பின்னாடிலாம் கிராண்டட் தான். கிராண்டட் 1 அந்த சைடு, அந்த ஏரியாவில் மட்டும் கிராண்டட் 2 சொல்லியிருக்காங்க. பின்னாடி போனால் எங்கிட்ட ஃபுல்லாக கிராண்டட் 1 தான். அதே மாதிரி பவுண்ட்ரி இந்த சைடு வந்து இந்த குச்சியிலேருந்து தான் இங்கிட்டு பவுண்ட்ரி வச்சுருக்காங்க. ஆஃப் சைடு ஃபுல்லாக. இதான் விக்கெட்டு. மேட்சஸ்லாம் பார்ப்போம், நல்லாயிருக்கும். அனைத்து போட்டிகளும் காலங்களுடன் காத்திருக்கும் டிஎன் கிரிக்கெட் யூடியூப் சேனலை கண்டு மகிழுங்கள்.